அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் நாம் இந்த ஒலிப்பதின் மூலமாய் ஒருவர் சந்திக்கிறோம். கர்த்தருடைய சந்திப்பு, கர்த்தருடைய நிறைவு, கர்த்தருடைய தாங்குதல், பாதுகாவல், பராமரிப்பு, வல்லமை, நன்மை, போதகம், வழிநடத்துதல், காரிய சித்தி, அவருடைய திருவுளம் நிறைவேறும் தீவிரம் நம்மை நிறைக்க அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உலகளாவிய ரீதியில் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறாங்க. சிறு குழந்தையிலிருந்து பெண் குழந்தையாக சிசுவாக இருக்கும் பொழுதே இன்னும் அந்த அவலம் ஓயவில்லை. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வல்லமைகள் இயேசு நாமத்தினாலே முறியடிக்கப்படும்படி ஸ்தோத்தரித்து ஜெபிப்போம். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக எங்கள் யுத்தங்களை நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே மன கிளேசத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த தியானத்தை தொடர்பாக பல யூகிக்க முடியாத நூதனமான வேதனையான நிலையிலே மன இறுக்கத்தோடு, சரீர உபாதைகளோடு, வன்முறையின் தாக்குதலோடு, மனித நேயமற்ற சூழல்களிலும், வறுமையிலும், உடல்நல குறைவிலும் பாதிக்கப்பட்ட கோடாக்குடி பெண்களுக்காக நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கே உரிய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்படுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளான பெண்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறுமிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மூதாட்டிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியருடைய மனைவிகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்வாதாரத்தின் நிமித்தம், நிர்பந்தத்தின் நிமித்தம் பணிக்கு செல்கிற பெண்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பல சமுதாய அந்தஸ்திலே பணிபுரிகிற பெண்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லங்களிலே பணிபுரிகிற ஹவுஸ் மெய்ட்ஸ்க்காக, வியாபாரம் செய்கிறவர்களுக்காக, பலவிதமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, மருத்துவச்சிகளுக்காக, ஆசிரியர்களுக்காக, கவர்மெண்ட் ஆஃபீஸஸில், ப்ரைவேட் ஆஃபீஸஸில் ஆண்டவரே வேலை செய்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊனமற்ற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளான பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். நாட்கணக்காய் நோய்வாய்ப்பட்ட பெண்களுக்காய் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகள் மிகுதிதான் ஆண்டவர். இவர்கள் மேல் எல்லையில்லாத ஒரு இரக்கத்தை நீர் பொழியும்படி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நிற்கிறோம். குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள், சத்துருடைய கண்ணெறி, அவனுடைய எரிச்சல், அவனுடைய துரோகம், குடும்பங்களை சீர்குலைக்க, திருமணங்களை சீர்குலைக்க, பெற்றோர் பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை முறிக்க, புருஷன் மனைவியினுடைய ஐக்கியத்தை முறிக்க, சமுதாய உறவிலே, சமுதாய நிலையிலே அவருடைய அந்தஸ்தை ஈனப்படுத்த நினைக்கிற அவனுடைய எல்லா திட்டங்கள் நிர்மூலமாக ஜெபிக்கிறோம். பல காரண காரியத்து நிமித்தம் வரதட்சணை கொடுமைகளிலே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை பேர் இல்லாதனால் நிந்தை அனுபவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பல மன அழுத்தத்தின் நிமித்தம் தற்கொலை நாடி போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உபத்திரப்படுடைய உபத்திரத்தை அற்பமாக எண்ணாதவர், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர், பெண்களுக்காக பிணைப்படுவீராக.
துணையாளரே, தேற்றவாளனே, ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. அவருடைய அறியாமை, அவருடைய வீம்பு, அவருடைய சோம்பல், அவருடைய தேவையில்லாத பிரயோஜனமற்ற சொகுசை வளர்ப்பிக்க முடியாத நீர் ஆதரவாயிராமல், அவருடைய எவ்விதத்திலும் ஆக்கப்பூர்வமான மலைமேல் இருக்க பட்டணமான விளக்கு தன்மேல் இருக்க விளக்கான குடும்பத்துக்கு ஒரு குத்து விளக்காக எரிந்து பிரகாசிக்கும் அனுகூலங்களோடு இந்த பெண்கள் மேல் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இதெல்லாம் கரப ஷீபரனத கரவியாந்தரபலரப மிகுத்து சுவாக்கர விலக்கரப சந்திரமாதிரி அந்தரப லதந்தரி அந்தரி வேளாரை பஷி கரபரகல கரபல பஷபரபலரப. ஒவ்வொருவரும் வாழ் இல்லத்திலே சூழலிலே நம்முடைய காவல் இறங்குவதா. பறந்து காக்கிற பட்சியை போல நீ அவளை காவந்து செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட பணிவுடை தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, தொடர்ந்து நீட்டித்து கொண்டிருக்கும் இந்த ஊரடங்கு நிமித்தம் பல பொருளாதார நெருக்கடியிலே, பற்றாக்குறையில் குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறது என்பதில் திகைத்து நிற்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். பிடிமாவும் அடியெண்ணெயை கொண்டு அதிசயங்களை செய்யும்படி வேண்டுகிறோம். அவர்களுக்காக நீ ஆயத்தமணியின் நன்மைகளை எலியாவை காக கொண்டு போஷித்தவர் எப்படியா நீ போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவை மிகவும் குறிப்பாக எப்பொழுதும் போல இப்பொழுதும் இந்நாட்களிலும் கூட காலம், சமயம், தருணம், நன்மை, பொருள், பணம், சுகம், நேரம் எல்லாவற்றையும் விரயம் பண்ணுகிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். தண்ணீர், உணவுப் பொருள், எண்ணெய், மளிகை பொருட்கள், குடும்ப நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை ஏதாவது ஒரு காரண காரியத்தை சொல்லி பொறுப்பற்று விரயம் பண்ணுகிற, வேஸ்ட் பண்ணுற பெண்களுக்காக கதறி ஜெபிக்கிறோம். புருஷன் படுகிற கஷ்டம், சூழலுக்கு தகுந்த வண்ணமாக புத்தியோடு, பொறுப்புணர்ச்சியோடு, கடமை உணர்ச்சியோடு, நன்றியோடு, நிர்வாக திறமையோடு எறும்பை போல வருங்காலத்துக்கு அது உணவை சேகரிக்கிறது போல அந்த நிர்வாக திறமையோடு பெண்கள் சுறுசுறுப்பாக புத்தி கூர்மையோடு நடந்து கொள்ள உதவி செய்யும். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட பெண்கள் அவருடைய நாவிலே உயர்த்தும் துதியும், அவருடைய கரங்களிலே இருவரும் கருக்குள்ள பட்டயமான கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உடல் சோறு, அசதிகளை, வியாதிகளை, பலவீனங்களை மேற்கொண்டு அவருடைய பலவீனத்திலே உடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் நன்மை உண்டாக ஜெபிக்கிறோம். எல்லா நிலையிலும் அவர்களுக்கு சவால் அதிகரித்திருப்பது நிமித்தம் தூய் ஆவியானுடைய துணையை நாடி வசனத்தின் வல்லமையினாலே தேவ ஆளுமை அவர்கள் மேல் அதிகரிக்க காண சமயத்துக்கேற்ற புத்தியால் நிரப்பும். அவர்கள் அதிகமாக புழங்குகிற அவருடைய இடங்களிலே, ஹால், சமையலறை, அவர்களுக்கென உரிய இடங்களிலே உங்களுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்க ஜெபிக்கிறோம். அவருடைய ஓய்விலே உங்களுடைய பிரசன்னம் இருக்க ஜெபிக்கிறோம். அவருடைய ஜெபங்களை கேளும். ஸ்தோத்திரத்தினாலே அவர்கள் நிரப்பும், கிருபினால் நிரப்பும், வல்லமினால் நிரப்பும். ஓ ரீபா ரிசாக்காரா பஷாதரா நாதரா பல ரபல பல பல பலபா நீக கப ஷபர பல ரபல பல ரபலகரபஷ். பணி செய்த இடத்துல சம்பளம் கிடைக்காமல் அந்த ஒரு நிலுவையில் இருக்கிற பெண்களை உழைப்புக்கு அன்றைய ஊதியம் கிடைக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். லே ஆஃப் ஆன பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒத்தாசை இறங்கும். ஒரு பக்கம் இவ்வளவு மலையளவான சவால்கள் மத்தியில் இருக்கிற பெண்கள் யாவரையும் நீ தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்துவதோடு கூட அவர்களாலே ஏராளமான விரயமாகும், வீணடிக்கப்படும், அடிச்சாட்டியம் பண்ணப்படும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பிரைவேட்
இண்டஸ்ட்ரீஸ், பல இடங்களிலே மருத்துவமனைகள், கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்களுக்கு நீர் உணர்த்தி ஒரு சுமூகமான ஆண்டவரே டிரான்சிஷன், ஒரு தாண்டி செல்லும் அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்லும் ஆண்டவரே அனுபவத்தை நீர் அருளி தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே உடைய வழிநடத்துதல் தெளிவாக இருக்க வேண்டுகிறோம். பாதைகளை செவை பண்ண முடிய வேண்டுகிறோம். கோணலானங்களை செவை பண்ண முடிய வேண்டுகிறோம். இருப்பு தாழ்பாடுகளை உடைக்க முடிய வேண்டுகிறோம். கரடு முரடானங்களை சமமாக்க முடிய வேண்டுகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord Jesus. Hallelujah. 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 கட்டப்பட்ட பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒடுக்கப்படுற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறை கைதிகளாக இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சித்திரவதை அடைகிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். சீரழிக்கப்பட்ட பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். மிகவும் கடினமான சவால் மிக்க சூழலிலே காயங்கள் அடைந்து நட்டமடைந்து வேதனை அடைந்த ஆண்டவரே பதறி போயிருக்க பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். பிசாசின் பிடியில் அகப்பட்ட பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். பெண்கள் துரோகமாய் நடந்து கொள்கிற அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பெண்களுக்கு தவறான முன்மாதிரியாக இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். பெண்களுக்காக வாதாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். போராடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord Jesus. பெண்களுடைய மனநிலை ஆண்டவரே அமைதி அடையும்படி, அது தைரியம் அடையும்படி, ஸ்திரம் அடையும்படி, கிருபை அடையும்படி, மகிழ்ச்சி அடையும்படி கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேல் இருக்க வேண்டுகிறோம். ஓ ருக்குராபாஷி கராதனம ஷவர வளரவள. Holy Spirit, touch every lady, Lord, every young girl, every adolescent girl, every youth, Lord Jesus. Thank you. Praying for all the ladies in various different status of life. வாழ்வின் பல அந்தஸ்துகளிலே, சமுதாயத்திலே பல அந்தஸ்துகளிலே, பொறுப்பிலே இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜீசஸ் அவர்கள் மேல் அசைவாடும், அவர்கள் மேல் அசைவாடும். தேங்க்யூ லார்ட். யார் எதை எப்படி பார்த்தாலும் பெண்கள் ஒரு காரியத்தை ரொம்ப விசித்திரமான விதத்தில் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பார்வையிலே அந்த நிதானம், அந்த விவேகம், அந்த ஜாக்கிரதை, அந்த பொறுப்பு, அந்த உண்மை உத்தமம், அந்த உறுதி, அந்த கவனம், அந்த பகுத்தறிவு இருக்க வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்வது போல் அதில் இருக்கிற மாயத்தனம், லோபித்தனம், சுயநலக்கேடு, சோம்பல், எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணும், தேவையில்லாத பிகு சீன் விடுற விஷயங்கள் இதெல்லாம் மாறுபடி வேண்டுகிறோம். ஹல்லேலூயா. உம்மோடு எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே ஊழியத்தில் ஈடுபாடாக இருந்திருக்கிறார்கள். உம்மை பின்பற்றின சீஷிகளாக இருந்திருக்கிறார்கள். சாத்தான் பிடியில் இருந்தவர்களை விடுதலை பண்ணி மிகவும் உபயோகமுள்ள பாத்திரங்களாய் மாற்றி இருக்கிறீர். அதுபோல் ஆண்டவரே நாளிலே சமுதாயத்தின் பிடியிலே, சம்பிரதாயத்தின் பிடியிலே, சாஸ்திரத்தின் பிடியிலே, அறியாமையின் பிடியிலே, அந்தகாரத்தின் பிடியிலே, விக்கிரகத்தின் பிடியிலே கட்டப்பட்டிருக்கிற கோடாகோடி பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருக்கிற பெண்கள் ஆண்டவரே மாயான சாஸ்திரங்களிலே பிடிப்பட்ட பெண்களை விடுதலை செய்யும். எவ்வளோ ஆண்டவரே வாழ்க்கையில் கஷ்டம் அனுபவித்தாலும் திரும்பி ஏமாறுகிற பெண்களுக்கு கர்த்தர் விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம்.
பரிசுத்த பிதாவே அசைவாடும். ஹalleluya, ஹalleluya. பிரயோஜனமானவர்களை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். மீட்பராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும், வழி நடத்தும் அன்பின் பிதாவே, ஆமென். பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், பெயருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், பெயருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதாலே எனக்கு பயமில்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை தொடருமே, தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை தொடருமே, தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, கரங்களாலே அணைத்து கொண்டு சுமந்து செல்கிறீர், மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீர். கரங்களாலே அணைத்து கொண்டு சுமந்து செல்கிறீர், மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீர். நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, கரங்களாலே அணைத்து கொண்டு சுமந்து செல்கிறீர், மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீர். எனது உள்ளம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுதே, எல்லா நாளும் நன்றி பாடல் பாடி மகிழுதே. எனது உள்ளம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுதே, எல்லா நாளும் நன்றி பாடல் பாடி மகிழுதே. நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார்.
பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். பிறவி குருடன் பத்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றான். பிறவி குருடன் பத்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், உடன் இயேசு பின்னே நடந்தான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், உடன் இயேசு பின்னே நடந்தான். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். கதரும் பேதுருவை கண்டு இயேசு கரங்கள் நீட்டி பிடித்தார். கதரும் பேதுருவை கண்டு இயேசு கரங்கள் நீட்டி பிடித்தார். படகில் ஏற செய்து அவர் கரையில் கொண்டு போய் சேர்த்தார். படகில் ஏற செய்து அவர் கரையில் கொண்டு போய் சேர்த்தார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். ஆமென். அன்புள்ளவர்களே, இந்த வேளையிலுமாக நாம் தொடர்ந்து மனக்லேசத்தை குறித்த விஷயத்தை ஆராய பரிசுத்தாய் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த வாரத்திலே நீதிமொழிகள் 18:13 நாம் தியானமாயிருந்தோம். இன்றைக்கு ஏசாயா 55:8-11 வரைக்கும் 2 வசனங்களை வாசித்து இந்த மனக்லேசத்துக்குரிய காரணங்களை ஒரு பட்டியலிட்டு வாசிக்க கேட்ட பின்னே அதிலிருந்து ஒன்றோடு ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு கூண்டாக ஒரு கூட்டமாக இந்த விதமான காரணங்களில் நாம் ஜெயம் காணும்படி தேவன் நமக்கு உதவி செய்ய அவருடைய வார்த்தையை தொடர்ந்து பற்றி கொள்வோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து
அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இப்போ இந்த ஏசியாவில் வாசித்த இந்த வார்த்தை ரொம்ப நிதர்சனமான ஒரு வார்த்தை. நம்ம நினைவுகள் வேற, அவருடைய நினைவுகள் வேற, அவருடைய வழிகள் வேற, நம்முடைய வழிகள் வேற. இந்த தூரங்களும் வித்தியாசமும் நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த உண்மையை நம்ம ஏற்று இல்லை அதற்கு அடிபணிந்து ஒத்துழைத்து நம்மை அர்ப்பணிக்க நாம் தயங்குவதால் மனத்தாங்கல் அடைகிறோம், தடுமாறுகிறோம், சந்தேகிக்கிறோம், கோபமடைகிறோம், காயப்படுகிறோம், சலித்து கொள்கிறோம், துக்கத்திலே மூழ்குகிறோம், நன்றி கேட்டுக்கு சென்று விடுகிறோம். தேவனுடைய வழிகளை நாம் புரிந்து கொள்வதில் தான் நமக்கு வெற்றி இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஏட்டு சுரக்காயாகவே இருக்குது. அப்படி தான் ஒரு நேரத்தில் பிரசங்கம் பண்ண வேணும்னு தான் தோணுது. பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோடனே இது நடைமுறை வாழ்வுக்கு அபியாசிப்பதற்கு உண்மை உள்ளதாக தீர்மானம் எடுத்து அதில் நிலைக்கக்கூடியதாக இருப்பேனா என்கிற கேள்வி எனக்கு பின்னே பலமாய் துணித்து கொண்டே இருக்கிறது. ஸோ இன்று நாம் இதை அறிவை வளர்த்துக்கொள்ளும் குறிப்புகளாக வைத்துக்கொள்ளாமல் தேவனுடைய நினைவுக்கு நாம் திரும்புவதற்கு வேத வசனத்துக்கு சென்றால் மாத்திரமே தான் சாத்தியம். கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிப்பதால தான் நமக்கு இந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். மனக்லேசங்களை நாம் ஜெயிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரியே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். மனக்லேசத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு மற்றவர்களை குற்றவாளிகளாக நாம் தீர்க்காதிருப்போம். மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற நாம் அதே தீர்ப்பின்படி தீர்க்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே சாத்தான்குளத்தில் நடந்தது குற்றம் இல்லையா என்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் சம்பவத்தை நீங்கள் உதாரணமாக கொண்டு வரக்கூடாது. சராசரியாக நாம் செய்கிறது மாத்தான் ரைட்டு, மற்றவங்க செய்கிறதெல்லாம் தப்பு. நாம் நினைக்கிறதான் ரைட்டு, மற்றவங்களாம் நினைக்கிறதான் தப்புங்கிறது அப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்குள்ளே ஒரு பங்கு இருக்குது. ஒரு பங்காக தான் இருந்தாலும் அது ஆடுற ஆட்டம், அதை ஆட்டி படைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ தேவனை நாம் குற்றப்படுத்த நினைக்கிறோம். ஏன் கேட்டு ஏன் கூடாது அப்படின்னா. ஸோ நம்முடைய கண்ணிலே உத்தரத்தை வைத்துக்கொண்டு மற்றவனை கண்ணில் இருக்க துருமை பார்க்க வகை தேடுவதில்லைன்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஸோ இதை குறித்து நம்ம நிதானமாக இருந்தால் தான் நம்ம வெற்றி பார்க்க முடியும். 1 Corinthians 11:32 பார்க்கிறோம், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ நம்மை நாமே நிதானித்தறியும் அந்த நிதானம், உத்தம நிதானிப்பையும் எனக்கு நீர் போதித்தருளும் என்று சங்கீதம் 119 எஸ்ராகினாகிய போதகன் கேட்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிலிப்பியர் 4:6-7 வரைக்கும் வாசிக்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சமயத்துக்கு ஏற்ற புத்தி நமக்கு தேவை. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்திட்டோங்கிறத பற்றி நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும், முடிவு இருக்கணும். அப்புறம் நம்ம தெரியப்படுத்தலைங்கிற போல சந்தேகப்பட்டு பாஷப்படக்கூடாது. அதான் இப்படி நான் சொன்னபோது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், வெறும் இது போதகமாக நான் சொல்ல இஷ்டப்படலை. இதில் நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டோம், நமக்கு அமைதி இல்லை. மனதை அடக்கி அமர பண்ணினேன் என்று சங்கீதக்காரன் சொல்றதை பார்க்கிறோம். யாக்கோபு 1:5 வாசிக்கும்போது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பெண்களுக்கு ஞானம் இருக்கு, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஞானம் இருக்காங்கிறது பெரிய ஒரு கேள்வி. பொதுவாக பெண்ணியம் என்கிற விஷயத்தை குறித்து உங்களுக்கு ஞானம் இருக்கும். சராசரியான அளவுக்கு ஏராளமான பெண்களுக்கு அது இருக்குது. ஆனால் இந்த நடைமுறை வாழ்வுக்கு, உறவுகளுக்கு அடுத்த விஷயத்தில், நிர்வாகத்துக்கு அடுத்த விஷயத்தில் ஞானம் குறைவுகளாக இருக்கிறீர்கள் என்று நான் குற்றம் பொதுவாக பெண்ணியம் என்கிற விஷயத்தை குறித்து உங்களுக்கு ஞானம் இருக்கும். சராசரியான அளவுக்கு ஏராளமான பெண்களுக்கு அது இருக்குது. ஆனால் இந்த நடைமுறை வாழ்வுக்கு, உறவுகளுக்கு அடுத்த விஷயத்தில், நிர்வாகத்துக்கு அடுத்த விஷயத்தில் ஞானம் குறைவுகளாக இருக்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டி குறை சொல்லி இதை சொல்லலை. உங்களுக்கு நிச்சயமாக அது தேவை, இன்றியமையாத ஒரு தேவை என்பதை நான் சொல்லுகிறேன். 22ஆம் வசனத்திலிருந்து 25, யாக்கோபு 1:22-25 வாசிக்கும்போது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிறவனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே அவன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். மிகவும் நடைமுறை ஞானம் கொண்ட ஒரு வேத பகுதி. திருவசனத்தை கேட்கிறாய் மாத்திராமல் அதன்படி செயல்களாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கண்ணாடியில் முகம் பார்த்துட்டு திரும்பி மறந்து போய் வாழ்கிறவனுடைய விஷயத்தை பற்றி அங்கே ஒரு உதாரணம் சொல்கிறார். இந்த விஷயத்தில் அடிக்கடி முகம் பார்க்குற கண்ணாடியை பார்க்குறது, தங்களுடைய வேனிட்டி பேக்லேயே ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சுக்கிறது, தங்களுடைய முக தோற்றமும் முக பாவனையும் எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு ஏராளமான கான்ஷியஸ்னஸ், உணர்வு கொண்டவர்கள் பெண்கள். ஆண்கள் அப்படி உங்களை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படி இல்லை. ஆனால் இன்ன காலத்து பசங்க கூட சும்மா கையில் ஒரு சீப்பை வச்சுக்கிறாங்க, வச்சுக்கிட்டு கசக்கான்னு தலையை சீவிட்டே இருக்காங்க. சும்மா ஒரு முன்னாடி முடி தொங்குற மாதிரி பண்ணிக்கிது, அப்புறம் தலையை வெட்டி தலையை பின்னாடி வைக்கிது. அது ஒரு பெரிய ஒரு பேட் ஹேபிட்டாக போயிடுது. அந்த அளவுக்கு ஒருவேளை நம்முடைய முக தோற்றத்தை குறித்து நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கோம். ஆனால் நம்முடைய சுவாபத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை கண்ணாடி போல உபயோகித்து பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாக இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாக இருப்பான். அநேக விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். ஸோ நம்ம யாருங்கிறது நமக்கே தெரியணும். நம்ம யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம யாராக இருந்துடுறோங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம யாராக இருந்துருவோம் அப்படிங்கிறது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எப்படி இருந்தோம், எப்படி இருந்துகிட்ருக்கோம்,
எப்படி இருக்க போகிறோங்கிறது நமக்கு தெரியணும். வசனத்தில் பார்க்க பார்க்க அந்த சவால்கள் நமக்கு அந்த கவனத்தையும் எச்சரிப்பையும் சீர்திருத்தத்தையும் தந்து கொண்டே இருக்கும். சரி, மனக்லேசத்துக்கு உரிய பல காரணங்களை நான் வேகமாக பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதில் ஏதாவது உங்கள் இதயத்தில் உங்கள் நடைமுறை வாழ்விலே சில விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும் தொடும் என்று நான் நிச்சயமாக இருந்திருக்கிறேன். சுகவீனம், பிள்ளை பேறு, அறுவை சிகிச்சையும் அதிலிருந்து மீண்டு உடல் நலம் பெறும் முறையும், அந்த சூழ்நிலை மனக்லேசம் வந்துடும். சுகவீனம், பிள்ளை பேறு, அறுவை சிகிச்சையும் அதிலிருந்து மீண்டு உடல் நலம் பெறும் முறை, ஹார்மோன் அல்லது வேதியியல் பொருட்களின் சமநிலைகள். ஓகே, ஹார்மோன் அல்லது வேதியியல் பொருட்களின் சமநிலைகள், உடல் உறுப்புகள் செயல்படாமை, தூக்கமின்மை, ஆரோக்கியமற்ற உணர்வு, சோர்வு, மாதவிடாய் தொடர்பான குறைபாடுகள் அல்லது உடல் ரீதியான நோய்கள், இரத்த சர்க்கரை அளவு, சர்க்கரை வியாதி, நாள உறுப்புகள் செயல்படாமை, அப்புறம் சரீர குறைபாடுகளிலே பக்கவாதம், உறுப்பு இழப்பு, பார்வையின்மை, காது கேளாமை, வேலை இழப்பு, விவாகரத்து, அன்பான ஒருவரின் மரணம், உறவு விட்டு போகுதல், பண இக்கட்டுகள், விபத்துகள், ஒருவருக்கொருவர் இடையிலான சச்சரவுகள், வயது வந்ததும் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறுவது, வேலையிலிருந்து ஓய்வு பெறுதல், துன்புறுத்தப்படுதல், கண்டு கொண்ட அபாயங்கள், அவசர மருத்துவ உதவிகள், அல்லது உங்களுக்கு அன்பான ஒருவருக்கு மருத்துவ சிகிச்சை பெறும்படியான நெருக்கடி. அப்புறம் நம்முடைய பழக்க வழக்கங்களிலே இருக்கிற காரணங்கள், உணவு உட்கொள்வது சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், அதிகமாக வேலை செய்வது, போதுமான ஓய்வின்மை, முறையற்ற தூக்க பழக்கங்கள், பொருட்கள் துர்ப்பிரயோகம், போதை மருந்துகள், மது, மருந்துகளை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துதல், போதுமான தேக பயிற்சி இன்மை, பொறுப்புகளை செய்து முடிக்க தவறுதல், வீட்டு வேலைகள், ஒதுக்கப்பட்ட வேலை, பிள்ளைகளை கவனிப்பது போன்றவை, தியானங்களில் குறைவுபடுதல், விசுவாசமற்ற ஜப வாழ்க்கை, மற்றவர்களுக்கு மன்னிப்பளிக்க தவறுவது அல்லது தனிப்பட்ட உறவுகளில் பழைய நிலைக்கு வராமல் இருப்பது, இதர விசுவாசிகளோடு ஐக்கியத்தில் குறைவுபடுவது, கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயமாக ஊழியம் செய்ய தவறுவது, அல்லது கர்த்தரிடத்திலும் மற்றவரிடத்திலும் உண்மையாக பாவங்களை அறிக்கையிட தவறுவது. இன்னும் நம்முடைய எண்ணங்களுக்கு அடுத்த காரணங்கள், கசப்பு, துக்கம், ஏக்கம், வைராக்கியம், பொறாமை, தன்னிரக்கம், செல்ஃப் பிட்டி, சுய பச்சாதாபம், மன்னிப்பளிக்காத ஆவி, சாந்தமின்மை, ஒத்தி போடுதல், மாம்ச இச்சையிலான எண்ணங்கள், பகைமையை மறக்காமல் இருப்பது, வீண் பெருமையான எண்ணங்கள், கோபம் அல்லது மற்றவர்களை விட மதிப்புடையவராக எண்ணுதல், அது ஒரு மாதிரி ஒரு பெருமை. இப்படி ஏறக்குறைய ஒரு 64 காரணங்களை நாம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்துட்டோம். இவ்வளோதானா அப்படின்னு நினைக்காதீங்க, இதை விட நிறைய காரணங்கள் இருக்கலாம். நூதனமான காரணங்கள் இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி இத்தனை காரணங்கள் இருந்தால் எப்படி நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க, எப்படி நமக்கு சந்தோஷம் இருக்கும்? அப்போ இவைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தான் திரும்பி ரீவைண்ட் பண்ணி கேட்டு சும்மா ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும். அதுலேருந்து நீங்கள் எதுலேருந்துலாம் விடுதலை பெறலாம், எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம், எதுக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கலாம், எதுக்கெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் 64 விஷயமும் உங்களை அழுத்திட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. பல கூட்டமான விஷயங்கள் அழுத்திட்டு இருக்கோம். அதில் நீங்கள் விடுபடத்தான் செய்கிறீங்க, வெளியே வரத்தான் செய்கிறீங்க.
ஆனால் திரும்பி திரும்பி அதுக்குள்ளே போயிடுறீங்க. சரீரத்தை, மனசை, எண்ணத்தை பாதிக்கிறது, உணவு பழக்க வழக்கங்களை பாதிக்கிற இந்த காரியங்கள்லாம் நேராக நம்முடைய ஆத்மாவை மனதை தொடுகிறது. அதனால் நமக்குள்ளாக இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் கூட குறைஞ்சு போகுது. அதுதானே டேஞ்சர். அப்போ இந்த விஷயங்களில் வேகமாக ஒரு சில காரியங்களை வேத வசனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் காரியங்களை பார்க்க போகிறோம். சங்கீதம் 139:14 பார்க்கும் பொழுது, ஆண்ட நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்திருக்கிறதாக சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றதை பார்க்கிறோம். பிரமிக்கத்தக்க அதிசயமாக படைத்திருக்கேன். 14 வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். அதனால பெண்கள், நீங்க உங்களை ஆண்டவர் ரொம்ப பிரமிக்கத்தக்க அதிசயமாக தான் படைச்சிருக்கிறார். மனுஷனை படைத்ததை விட பெண்களை படைப்பதற்கு ஆண்டவர் கவனம் செலுத்தி இருக்கிறார், சற்று கூடுதலான பிரயாசத்தை காண்பித்திருக்கிறார் என்று சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலேயே ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அதனால் நீங்கள் உங்கள் உடல் சுகத்தை காத்துக்கிறது அவசியம். இருக்கிற நிர்வாகத்தில் அதுதான் நான் கருத்தாக சொல்லிக்க விரும்புகிறேன். அழுத்தமாக சொல்றதை காட்டிலும் கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அழுத்தமாக சொன்னால் அது உங்கள் மேலே திணிக்கப்படுகிற ஒரு விஷயமாய் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்தாக சொல்கிறேன்னா, இப்போதைக்கு உங்கள் நிலை அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, ஆனாலும் அதில் உங்கள் குடும்ப சூழ்நிலை, அதில் உங்கள் உடல் நலத்தை நீங்கள் காத்துக்கணும். யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் ஹெல்த். 1 Corinthians 6:20, பிலிப்பியர் 1:20 வாசிக்கும்போது, நீங்கள் கர்த்தருடைய சரீரமாக, ஆலயமாக தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார், உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். உங்கள் சரீரத்தினாலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்துவின் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கைக்கும் வாஞ்சைக்கும் தக்கதாக அப்படி முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 1:20 சொல்றதை பார்க்கிறோம். இப்போ நீங்கள் தேவனுக்கு சொந்தம், உங்கள் சரீரம் தேவனுக்கு சொந்தம். ரோமர் 12:1, நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை என்ன? நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட பெண்களான நீங்கள் இந்த தேக சுகத்தை காத்துக்கொள்வதிலே கொஞ்சம் கவனமாக இருக்கத்தான் வேணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாகவும் சுகமாகவும் எவ்வளோ நிறைஞ்சவங்களாக இருக்கீங்களோ, அதனால் மற்றவர்களுடைய குறைகளை நிறைவாக்கக்கூடிய பொறுப்புள்ள பணிகளை, நன்றி பணிகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்க அவர் உள்ள மகிழ விரும்புகிறார். அதனால் நீங்களே நொஞ்சாங்குஞ்சிங்களா சும்மா வியாதிப்படுறது, விளைவினப்படுறதுலேருந்து வெளியே நீங்கள் வரணும். எப்பயுமே அது கூட்டசத்து கிடைக்கலங்கிறத சொல்கிறது மாத்திரம் இல்லாமல், இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனை வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீங்கள் எழும்பி வரத்துக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இப்போ நீங்கள் அடுத்தது இந்த ஹார்மோன் சமநிலையின்மை இருப்பதனால உங்களால் சரியாக செயல்பட முடியல. சில பேருக்கு தைராய்டு இருக்கும், வெவ்வேறு விதமான கெமிக்கல் இம்பேலன்ஸ் பாடியில் இருக்கும். அதனால் நீங்கள் மனக்லேச உணர்ச்சிகளுக்கு உட்படுவீர்களானால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி தியானித்து மேற்கொள்ள வேண்டும் என்று புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 31ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். 38ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, உன்னதமானுடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ, உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், அவன் தன் பாவத்துக்கு
வரும் தண்டனை குறித்து முறையிடுவது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12:7-10 வரைக்கும் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்குண்டான அந்த பிரச்சனையை பற்றி ஆண்டவரிடத்தில் விசாரித்து அறிகிறார். ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறது நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதனால கர்த்தருடைய வசனம் தான் திரும்பியும் கர்த்தருடைய வசனத்துக்கு செல்வதாலே நாம் வெற்றிகளை பெறுகிறோம். இப்பொழுது இன்னும் நாம் வெற்றி பெறுவதற்கான அநேக உண்மைகளை வேதத்திலிருந்து வேகமாக சிந்திக்க இருக்கிறோம். முதல் காரியம், நம்முடைய சிந்தனைகள், பேச்சு, நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம சிறைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய எண்ணத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் அவருடைய நிர்வாக உண்மைக்கும் புறம்பாக ஒன்று நமக்கு நடக்கிறதில்லை என்பது நாம் முதல்ல மூல அறிவிலும் புரிஞ்சுக்கணும், விசுவாச அறிவிலும் புரிஞ்சு வச்சுருக்கணும். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்கள் சக்திக்கு திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு நெருக்கடியும் காரியத்தையும் நீங்கள் விக்கிரகமாக மாற்றிடாதீங்க. அதே சொல்லி அதே காமிச்சு அதே ஒப்பாரி வச்சு புலம்பி சாக்கு போக்காக அது பின்னாடி ஓடி ஒழியாதீங்க. 2 கொரிந்தியர் 10 வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றலாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால் தர்க்கம் பண்ணிகிட்டே இருக்காமல், சட்டம் பேசிகிட்டே இருக்காமல், சாக்கு போக்கு சப்ப காரணத்தை அப்படியே பிடிச்சி தொங்கிட்டே இருக்காமல், அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ரகசியத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து என்னை ஆண்டு வழி நடத்தும், என்னை ஆசீர்வதி, என்னை விடுவியும் என்று ஆண்டு கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக நம்ம மகிமையாக வழி நடத்துவார். இப்போ மனக்லேசங்களை ஜெயிப்பதற்கு வேதாம ரீதியில் சிந்தியுங்கள் என்று பல விஷயத்தை முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 23:1-6 வரைக்கும் பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார். அதனால் நமக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தி நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 37:5 வாசிக்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா குறைகளிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சூழ்நிலைகள் எவ்வளவுதான் நிலையற்றதாக காணப்பட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பாதுகாப்பார் என்று வாக்களித்திருக்கிறாரே, அதை மனதில் நினச்சி திரும்பி நம்ம நினைவு கொண்டு வரணும். தட்ஸ் அன் எக்ஸசைஸ். எல்லாம் நம்ம மேஜிக்கலாக நடக்கணும், எல்லாம் முயற்சியே பண்ணாமல் வரணுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே நம்ம நடத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி காரியத்திலேருந்து நம்ம வெளியே வர தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும். நீதிமொழிகள் 3:25-26 வரைக்கும் வாசிக்கும்போது, சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது, சக்தி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. 2 வசனம்தான். சடிதியாய் நேரிடுகிற திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். என்ன அருமையான வசனம். மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரம்
28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களாயிருக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவுடைய சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் சொல்லி பாட்டு பாடிட்டு நம்மளுடைய விசேஷத்தை, அந்த உச்சிதமான விஷயத்தை நம்ம மறக்கிறது எப்படி நியாயமாக இருக்காதுல்ல? ரோமருக்கு எழுந்துருமா 8ஆம் அதிகாரம் 36-39 வரைக்கும் வாசிக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகளுக்கு விரோதமாக பஞ்சமோ, பசியோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, வழுக்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, தேவ தூதல் அதிகாரிகளோ, எதுவாக இருந்தாலும் அது கிறிஸ்து இயேசுல தான் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டான்னு நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, இவை எல்லாவற்றிலும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயக்கொள்ளாக இருக்கிறோமேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம வேதாம ரீதியில் சிந்தனையை நம்ம மாற்றிக்க தான் மனக்லேசம் நீங்கும். இது ஓவர் நைட் ஆயிடுமா அப்படிங்கிறது அப்படிலாம் யோசித்து ஒரு குவிக் ஃபிக்ஸ் ஆன்சருக்கு நம்ம தேடுறதை பார்க்கலாம். டெய்லி முயற்சிப்போம். டெய்லி 2 வசனங்களை, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். பண்ணாமே அதில் 5ல் 1 2 தாச்சும் மனசில் நல்லா தங்கும். 5 வசனத்தை எடுத்து தியானித்து அந்த 5 வசனத்தை வாழ்க்கையில் சொல்ல 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 அந்த 1 2வது அந்த வசனங்களாலே நமக்கு இந்த காவல் உண்டாயிருக்கும். பாவ ரீதியான எண்ணங்கள் நமக்கு உண்டான ஆண்டவர்கிட்ட 1 யோவான் 1:9 அறிக்கை பண்ணிச்சாமன், ஆண்டவரே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கட்டும். என் பாவங்களை, என்னுடைய எரிச்சலை, என் கோபத்தை, என் சண்டையை, என் மூர்க்கத்தை, என் பழிவாங்க எண்ணத்தை, என்னுடைய கசப்பை, பொறாமையை அறிக்கையிடுகிறேன். என் ஒவ்வாத எண்ணங்களை அறிக்கையிடுகிறேன் என்று ஆண்டத்தில் கேட்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கும்போது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5:17 என்ன வாசிக்கிறோம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கரெக்டாக தான் சொன்னேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எபிரேயர் 4:15-16 வரைக்கும் எல்லா விதத்தில் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிற அப்படின்னாலே ஏற்ற சமயத்திலே சகாயம் பண்ணும் கிருபை அடைய இரக்கத்தை பெற தைரியமாய் கிருபாசனத்தின் டையிலே சேரக்கடவும். ஸோ நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட பாவமில் அதுக்கு இயேசு நமக்காக இருக்கும்போது இந்த மீறும் எண்ணங்களை குறித்து தீய நோக்கம் பாவமா, தீய நோக்கம் ஏற்பட்டால் அதெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அவர் நமக்கு உதவி செய்வார். சோதனைகளை ஜெயிப்பதற்கு, சோதனைகளை சகிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. யாக்கோபு 1:2-4 வரைக்கும், என் சகோதரர், எங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. சகிப்புத்தன்மை பெண்களுக்கே உரிய ஒரு நல்ல ஒரு குணம். கர்த்தர் அந்த குணத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது. நீங்கள் தாயானவனை தான் சகிப்புத்தன்மை வரணும் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கக்கூடாது. கர்த்தர் பலப்படுத்துவார். இது எல்லாருக்குமே தேவை, உங்களுக்கு மாத்திரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கான அடிப்படை
தேவன் உங்களை மன்னித்ததை நீங்கள் நினைவில் வைத்து அவளை மன்னிக்கணும். அப்போது வேதாம ரீதியில் சிந்திக்கும் விஷயத்தில் மன்னிப்பு ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்டர். ஆமாம், மனக்லேசத்தை மேற்கொள்வதில் கர்த்தர் நமக்கு மன்னித்தது போல் மற்றவர்களை மன்னிக்கணும். போதிப்பது எளிது, வாழ்றது கஷ்டம்னு இப்படியே எவ்வளோ நாள் நானும் நீங்களும் சொல்லி ஒருத்தர் சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையை சொல்லி ஏமாற்றிக்க போகிறோம். ரொம்ப 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 அவசியமான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அவர் நமக்கு மன்னித்தது போல். இப்போ கூட நம்ம பார்த்தோம், பாட்டை ஆரம்பித்த போது, நோய் இல்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கடன் இல்லாமல் என்னை அனுதினம் நடத்தி செல்பவரே அப்படின்னு பாடினோம். நம்முடைய பாவங்களை மன்னித்தவர் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அறுத்து விட்டார் சொல்லி, தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டார்னு சொல்லி நம்ம அதை குறித்துலாம் சந்தோஷப்படுறோம். போதிக்கிற நானும் நீங்களும் இப்படிப்பட்ட விஷயங்களிலே மன்னிப்பை வழங்க வேண்டும், மன்னிப்பு விளங்க வேண்டும், மன்னிப்பு நிலைவரப்பட வேண்டும் என்று நினைக்கும்போது அதில் என்ன சொல்கிறது, ஒரு மேஜிக்கலான ஒரு ஆன்சர் கிடையாது. சுயத்துக்கு செத்தாதான், சூடு சொரணை இல்லாமல் இருக்கணும். தேவையான அளவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நிர்வாக பொறுப்பு நிமித்தம் சீர்திருத்தங்களை, சிக்ஷைகளை இல்லை அறிவுரைகளை முதல்ல வழங்கிவிட்டு அடுத்த கட்டமாக காரியங்களை செய்துவிட்டு அதை சகித்து கொண்டு நம்மை ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அப்படி ஏற்றுக்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் தான் அந்த நமக்கு எதிரும் புதிருமாக நடந்தவர்களே ஆண்டவர் தான் தொடணும், ஆண்டவர் தான் திருத்தணும், அவர் தான் செய்ய முடியும். இதை பற்றி நான் யோசிக்கும்போது இப்போ சமீப காலத்தில் ஒரு காரியம் பார்க்குறேன். இந்த COVID-19 துக்கமான காரியம் ரொம்ப பார்க்கவே சிலத்து சங்கடமாக இருக்குல்ல. சிறு குழந்தைய கூட தனியாக அனுப்புகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. அந்த குழந்தை திரும்பி சுகமாகி தனியாக வருது. சிறு குழந்தைய கூட வீட்டில் பயப்படுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. ஓகே, ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க. குடும்பத்துக்கு அவர் தான் சம்பாதிச்சு போடுறவர்னா சுகமாகி ஆஸ்பத்திரியிலேருந்து வரும்போது ஏற்றுக்கிறாங்க. வயசானவங்க அப்படின்னா அவங்க ஏற்றுக்க யோசிக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளே வந்த ஏற்பாடு கூட அவங்கள தனிமைப்படுத்திடுறாங்க. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டு நம்மளை சேர்த்துக்கிறாரு. அந்த பெரிய மனசு இயேசுடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய செய்கையின் மூலமாக, அவருடைய கிரியை இதயத்தில் இடம் கொடுப்பது மூலமாக தான் வர முடியும். அதனால் இதில் ரொம்ப கரகண்ட ஞானி மாதிரி பெரிய ஜெயிச்சவனா ஏதோ காரியத்தை சொல்ல. அதனால் எனக்குள்ள ரொம்ப கசப்பு இருக்குது அப்படின்னு இல்லைன்னு சொல்லவும் இஷ்டப்படலை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி மறைச்சிக்கவும் இஷ்டப்படலை. ஆனால் கொஞ்சம் இருந்தாலும், நிறைய இருந்தாலும், அல்பமாக இருந்தாலும், அற்பமாக இருந்தாலும், சொற்பமாக இருந்தாலும், அதிகமாக இருந்தாலும், மன்னிப்பை நாம் பெற்றது போல மன்னிப்பை வழங்கும்போது மனக்லேசம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா ஹி நிழிச்சிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு நான் ஒன்றும் வச்சுக்கிறதில்லன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சிரித்து மடுப்புறது, அதெல்லாம் எல்லாத்தையும் சொன்னால் நல்லா இருக்காது இல்லைங்க. ஆமாம், நல்லா யோசிங்கப்பா, நல்லா யோசிங்க. ஆனால் திரும்பி ஐக்கியப்பட முடியலைங்கிறதுல அங்கே தானே சிக்கலே வருது. அப்போ ஐக்கியப்பட முடியலன்னா வேலை ஆகுமா? ஆகாது. ஒரு வேலையை 2 பேரை செஞ்சுருந்தோம். அந்த 2ஆம் அவர் நம்மை விட அடுத்தவர் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டார். மன்னித்து விட்டோம், மறந்து விட்டோம். ஆனால் திரும்பி அவரோடு சேர்ந்து பணி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ரொம்ப கேள்விதான். போனாலும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்போம், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஒன்றுமே இன்ட்ராக்டே பண்ணாமல் போயிட்டு வருவோம். நல்லா இருக்குமா அது? அவரை நம்ப முன் வருவோமா? போனதே எப்படி பண்ணிட்டார், இந்த தடவை எப்படி பண்ணுவாருன்னு தெரியலன்னு. லேஸ் பாஸான விஷயங்களிலேயே நாம் இதில் ஜெயம் காணணும். மிகவும் கனமான விஷயம், பொறுப்பான விஷயங்களிலும் அதுக்கு பேர் தான் இந்த ரிஸ்க் ஃபேக்டர், அந்த வல்னரபிலிட்டி. வடுபடுவது, allowing scars to happen.
ரொம்ப முக்கியமான ஒரு டிசிப்ளின் இது. மனக்லேசத்திற்கு ஒரு ஒரு அதிமுக்கியமான மைய விஷயம் மன்னிப்பு பெறுவதும் மன்னிப்பு வழங்குவதும். இதில் மன்னிப்பு பெறுவதும் மன்னிப்பு வழங்குவதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சிம்பிளாக அதை சொல்லி ஜெயம் பெறணும்னா, பிரதிபலன் எதிர்பாராமல் வேலை பார்த்துட்டே இருக்கும். மன்னிப்பு வழங்கினாலும் மரியாதை இல்லாமல் இருந்துப்பாங்க. மன்னிக்கப்படணுங்கிற அறிவும் சூடு சொரண மான வெக்கம் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் மன்னிக்கணும், நாங்கள் எங்கே தப்பு பண்ணோம், இது என்ன பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. மன்னிச்சுட்டா அதுக்கு நன்றி இல்லாமல் இருப்பாங்க. உடனே நாம சிறிய தவறு பண்ணிட்டு அதை ரொம்ப கவனமாக இருந்து சுட்டி காமிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. நாம் ஒரு பெரிய தப்பை மன்னிச்சிருப்போம், அவங்க ஒரு சின்ன தப்பு பெருசாக பூதாகரப்படுத்தி சீனை விடுவாங்க. மனக்லேசத்தை பற்றி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த 2-3 விஷயங்களை நான் மேலோட்டமாக சொல்லி சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தா இவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. மனக்லேசம் அடைவதற்கு காயங்கள் தான். நம்ம அப்படி காயப்படணுங்கிற நிலையில் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய வெற்றி. காயப்பட்டாலும் பொருட்படுத்தாமல் போயிட்டே இருப்பது ரொம்ப பெரிய வெற்றி. நல்லா சமையலிருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். சமையல் செய்ய ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக நாமளே நம்மளை சுட்டுட்ருப்போம். சுடுற பாத்திரத்தை துணி இல்லாமல் தொட்டிருப்போம். துணி எடுக்கும்போது துணி ஸ்லிப்பாக இருக்கும், சுட்டுருப்போம். அது கொப்பளிச்சிருக்கும், காயமாயிருக்கும், அது வடுவாயிருக்கும், தழும்பாயிருக்கும். இதெல்லாம் பார்த்து பயந்தால் கிச்சனுக்குள்ளே திரும்பி போகவே முடியாது. காய்கறி நறுக்கும்போது கையை வெட்டியிருப்போம், பெருசாக இல்லை மீன், அதுவே அவ்வளோ நாள் வேலை செய்யாமல் இருக்கும். பல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. சிந்தி இருப்போம், உடைச்சிருப்போம், ஸ்டவ் தீச்சிருப்போம். அதனால் இனிமேல் எனக்கு சமையலே வராதுன்னு வெளியே வந்துடலாமா? எல்லாருக்கும் டெய்லி போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வசதி இருக்கா? அப்படியே வசதி இருந்தாலும் சாப்பிட்றது தான் நல்லதா உடம்புக்கு? இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம ஜெயம் காணத்தான் வேணும். நின்று ஜெயிக்கணும், பொறுத்திருந்து ஜெயிக்கணும். கஷ்டம்தான். நம்ம பக்கமே முழுசாக நியாயம் இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்க தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. பரிசுத்தா நமக்கு துணையாக இருப்பார். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் சரியாக நியாயம் விசாரிப்பார். ஓகே, இப்போ மனக்லேசத்தை நாம் ஜெயிப்பதற்கு வேதாம ரீதியிலே சிந்திக்க வேண்டும் சொன்னோம். இன்னொன்று ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம், சிந்தனைக்கு அடுத்த விஷயம், நாம் மனப்பாடம் செய்த சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள், துதி பாடல்கள், பல்லவிகள், கோரசஸ், இதெல்லாம் நினைவுபடுத்தி அடிக்கடி பாடணும், ஹம் பண்ணணும். வாயை திறந்து பாடக்கூட சமயத்தில் அவ்வளோ மன இறுக்கம் இருக்கும், ஆனால் ஹம் பண்ணணும். அப்படிலாம் ஹம் பண்ணணும். அதான் மனசுலேயே இந்த டியூனை வாசிக்கணும், பாடி பார்க்கணும், நினைவுபடுத்தி ஸ்தோத்திரிக்கணும். பெரிய ஒரு உதவியாக இருக்கும், பெரிய ஒரு உதவியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஆச்சரியமான ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக விடுதலை பெறுவதற்கு உதவியாக இருக்கும். அப்போ நம்ம அந்த பாடல்களை மனப்பாடமாக கற்று வச்சிருக்கிறது நல்லது, பாடி பார்க்குறது நல்லது. ஓகே, அடுத்தது வேதாம ரீதியில் பேசுங்கள். மனக்லேசத்தை ஜெயிப்பதற்கு வேதாம ரீதியில் பேசுங்கள். ஸ்பீக் காட்ஸ் வேர்ட் ஓவர் த சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். அது மூலமாக நம்ம மனத்தாங்கல்களை நாம் மேற்கொள்ளலாம். கர்த்தருடைய வேத வசனத்தை உச்சரிப்பதாலே நாம் ஜெயிக்கலாம். ஆமென். உங்களுடைய தற்போதைய நிலைமையை பற்றியோ அல்லது மனக்லேச உணர்ச்சியை பற்றியோ குறை கூறாதிருங்கள். பிலிப்பியர் 2:14-15 வரைக்கும் தான் வாசிக்கிறோம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு
ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனை மாசற்ற பிள்ளைகளுமாய் இருங்கள். எல்லாவற்றையும் முறுமிருப்பிலாமலும் தர்க்கிப்பிலாமலும் செய்யுங்கள். கடந்த கால சாதனைகளை பற்றியோ இல்லை துக்கங்கள் தோல்விகளை பற்றியோ நாளைக்கான கவலைப்படுவதை பற்றியோ உங்களோடும் அல்லது மற்றவர்களோடும் ஒப்பிடுவதை பற்றியோ வருங்காலத்தில் என்ன செய்வோம் என்ற பெருமையுடன் வாக்களிப்பதை பற்றியோ பேசாதிருங்கள். கடந்த கால சாதனைகளை பற்றியோ துக்கங்கள் தோல்விகளை பற்றியோ நாளைக்காக கவலைப்படுவதை பற்றியோ உங்களோடு மற்றவர்களோடு ஒப்பிடுவதை பற்றியோ வருங்காலத்தில் என்ன செய்வோம் என்ற பெருமையுடன் வாக்களிப்பதை பற்றியோ பேசாமல் இருங்க. இதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? கர்த்தர் செய்த நன்மைகளை பற்றியும் சமயத்தில் இந்த நிலையில் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்களை பற்றியும் நன்றியோடு பேசி மற்ற இடத்தில் பக்தி விருத்தி ஏற்பட செய்யுங்கள். வீண் பேச்சு சண்டை ஆகியவற்றை தவிர்த்து மற்றவர்களில் பக்தி விருத்தி உண்டு பண்ணாத வார்த்தைகளை பயன்படுத்தாதிருங்கள். அதற்கு பதிலாக ஒவ்வொரு நபருக்கும் எப்படி மறுமொழி கொடுப்பது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நிமிஷம் தேவைக்கேற்றவாறு ஆண்டத்தில் ஜெபம் பண்ணி அவங்ககிட்ட பேசணும். இல்லை பேச தெரியல, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகணும். மற்றவருடைய பாவத்தை குற்றம் சாட்டும் அல்லது பழிவாங்கும் வகையில் மற்றவர்களுக்கு முன்பாக கொண்டு வராதீர்கள். ரொம்ப பெரிய ஒரு சவால் இல்லை. மற்றவருடைய பாவத்தை குற்றம் சாட்டும் அல்லது பழிவாங்கும் வகையில் மற்றவர்களின் முன்னால் கொண்டு வராதீர்கள். இப்போ பிளாக்மெயிலிங், அச்சுறுத்தல் ரொம்ப டஃப்பான சேலஞ்சு தான் இது. ஆமாம், இது மற்றவங்களுக்கு சொல்கிறது ஈஸி, நமக்கு வரும்போது எப்படி நடந்துக்கும்னு தெரியாது. இன்னொன்று, நானும் கெட்டேன் நீயும் கெடு அப்படின்னு இன்றைக்கெலாம் உலக ட்ரெண்ட் அப்படி தான் இருக்கு. நான் கெட்டு போயிட்டேன் நீயும் கெட்டு போயிடு, நான் மூக்கை நறுக்கிட்டேன் நீ மூக்கு நறுக்கி, ஏன் மூக்கு சரியில்லைப்பா, என் மூக்கு பாரு கரெக்டாக இருக்குண்ணா, என்ன வால் அறிந்த நரியை போல் நடந்துக்கிற ஒரு காரியம் இருக்குது. சொல்லாமல் சொல்கிற பியர் ப்ரெஷர். நானும் ஒழுங்கினமாக இருக்கேன் நீ ஒழுங்கினமாக இருக்கேன், என் குற்றத்தை நீ சொல்ல, நான் உன் குற்றத்தை சொல்ல மாட்டேன். தட்ஸ் ஆல்சோ வெரி டேஞ்சரஸ். தட்ஸ் ஆல்சோ அன்பிகமிங். ரொம்ப தவறான ஒரு காரியம். அது ஒரு நிருசாரத்தினுடைய, அது இன்னொரு சுயநலக்கேடு. அப்போ நம்மை நாமே நேசிக்கல சரியா. நம்மை நாமே நேசிப்பது என்பது நம்முடைய தவறை நம்ம தட்டி கொடுப்பதில்லை, நம்முடைய தவறை உணர்ந்து நாம் திருத்தி கொள்வது. ஏன் இந்த மாதிரி விஷயங்களே நம்ம சொல்கிறதுக்கு அஞ்சுக்கிறோம், பயப்படுகிறோம், அவங்க என்ன நினச்சிடுவாங்களோ, இதெல்லாம் ட்ரிக்கி இஷ்யூஸ். இதுலேயும் ஒரு கண்ணிகள் இருக்குது. மற்றவருடைய பாவத்தை குற்றம் சாட்டும் அல்லது பழிவாங்கும் வகையில் மற்றவர்கள் முன்னாக கொண்டு வராதிங்க. அது மாத்திரம் வேணால் கரெக்டு. பழிவாங்கும் வகையில் செய்யாத, ஆனால் மற்றவங்க குற்றம் செஞ்சதை சொல்லாமே இருக்க முடியாது. தன் பிள்ளைகளை உணர்கிறவங்க யாருன்னு ஆளால் கொண்டாந்துட்டோன்னா, ஏன் நாடு இப்படி இருக்குது, ஏன் சபை இப்படி இருக்குது, ஏன் கர்த்தருடைய மகிமை இன்னும் வெளிப்படலை, ஏன் நம்ம வாழ்க்கையில் மகிமை நம்மளால் சுமக்க முடியல, ஏன் நம்மளால் சாதனைகளை படைக்க முடியல, ஏன் நம்மளால் தரம் மிக்க குணம் மிக்க ஒரு வாழ்க்கையை முன்மாதிரியை காமிக்க முடியல, ஏன் நம்ம கண்டு உலகத்தார் இயேசுவின் சீடர்னு பார்க்க முடியல, தீமை நன்மையால் வெல்றதுனால தீமை ஏன் வெக்கி நாணி கூனி குறுகி போகல. காலத்தால் அழியாத உண்மை ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவ்வளோ விஷயங்களை 66 புத்தகத்தில் சொல்லியிருந்தாலும் இது மாதிரி கையடக்கமாக 10 விரலுக்கு 10 விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த 10மே நம்முடைய பித்து பிடிச்ச எல்லாவற்றையுமே சரி பண்ணி நம்ம பித்தத்தெல்லாம் முறிச்சிடும். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறாயோ நீ முதலாவதாக அதை அவர்களுக்கு செய். அதுதான் ஒரு கோல்டன் ரூல்னே சொல்லியிருக்காரு, தங்க பிரமாணம். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ, செய்யணும்னு விரும்புகிறியோ, அதை நீ போய் முதல்ல அவங்களுக்கு செய். மற்றவங்க உன்னை ரொம்ப மதிக்கணும், உன்னை மரியாதையை நடத்தணும், உனக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சினா நீ அதை செய். மற்றவங்க உன்னை துன்பப்படுத்தக்கூடாதுன்னா நீ துன்பப்படுத்தாத. மற்றவங்க உன்னை வாழ்க்கையில் நஷ்டத்தை கொண்டு வரணும், நீ நஷ்டத்தை கொண்டு வராத.
அப்படியே ஒவ்வொன்றா அது அந்த ஒரே விஷயமே கூட போதும். அதுதான் அந்த நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனத்தையும் 2 பிரமாணத்துக்குள்ளே அடக்கிட்டார். முதலாவது தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சரீரத்தோடும், முழு உண்மையோடும் நேசிப்பாயாக. உன்னை நேசிப்பது போல் உன் பிறனை நேசிப்பாயாக. உன்னை நேசிப்பது போல் உன் பிறனை நேசிப்பாயாக. நம்ம என்ன விதத்திலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினச்சி மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோமே. நான் உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணல, என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு வாழ்கிற நம்ம சமயத்தில் ரொம்ப சுயநலமாக இருக்கோமே. அதனால் ரொம்ப வேத வசனத்தை தியானித்து உச்சரிக்கும் போது தான் இதில் பரிசுத்தாவினுடைய சரியான வழிநடத்தலும் பாடம் கற்பிப்பதும் மிகவும் மேன்மையாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். மற்றவர்களோடு நம்ம ஒப்புரவாகிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். ரெக்கன்சைலிங் ourselves with each other. ஒப்புரவாகிவிட வேண்டும், தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும், விட்டுவிட வேண்டும், மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும், திரும்பி ஒப்பந்தம் பண்ணி வாழ வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். முதல்ல வேதாம ரீதியில் சிந்தியுங்கள்னு யோசித்தோம், வேதாம ரீதியின் பிராரமாக பேசுங்கன்னு யோசித்தோம், வேதாம ரீதியில் செயல்படுங்கள் அப்படின்ட்டு நம்ம யோசிக்க இருக்கோம். இது எல்லாத்துலேயும் அதிக முக்கியமாக செயல்முறைக்கு வாழ வேண்டிய ஒரு பாலமாக, ஒரு அஸ்திபாரமாக, ஒரு இணைப்பாக, பிணைப்பாக இருக்கும் காரியம் மன்னிப்பு, சகிப்பு, மதிப்பு, தியாகம், சுயத்துக்கு மறித்தல், ஒப்புரவாகுதல். இதை சுற்றி தான் எல்லா விதமான சம்பவங்கள் இருக்குது. சின்ன காரியங்க, பெரிய காரியங்க, சொத்து விஷயம், உறவு விஷயம், ஊதிய விஷயம், ஓய்வு விஷயம், எல்லாமே, உடல் விஷயம், மன விஷயம், ஆத்ம விஷயம், ஆவிக்குரிய விஷயம், பூமிக்குரிய விஷயம், கற்பு கடுத்த விஷயம், எஸ் எவ்ரிதிங், எல்லாமே, பிலாங்கிங்ஸ். அது எப்படி நம்ம நடந்துக்கிறோம், வேதாம ரீதியில் எப்படி நடந்துக்கிறோம். எபிரேயருக்கு 12ஆம் அதிகாரம் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான், வேதத்தில் இருக்கிறதானே பார்த்துக்கலாம். அதனால் வேறு எங்கே போக முடியும், அதை தான் பார்த்தது தான் திரும்பி பார்க்க முடியும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க பயங்கரமான சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க, பாடுகளை சந்திச்சிருக்கிறாங்க, காயப்பட்டிருக்கிறாங்க, காயங்களை தேவன் ஆற்றி இருக்கிறார், காயப்படுத்தி இருக்கிறாங்க, மனம் திரும்பி இருக்கிறாங்க, ஒப்புரவாகி இருக்கிறாங்க. ஆண்டவர் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து சீர்படுத்தி இருக்கிறார், ஓடி முடிக்க உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சாட்சிகளைத்தான் நாம் இப்போ நினைவு கூற யோசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட சாட்சிகளை நம்ம நினைவு கூற யோசிக்கும் போது என்ன யோசிக்கிறோம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய ஓடக்கடவோம். திரும்பி திரும்பி நீங்கள் வாசிக்கணும், எல்லாத்தையும் நான் வியாக்கியானம் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது நல்லா இல்லை, நேரம் இல்லைங்களா. அதனால் பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிடுங்க. விசுவாசத்தை துவக்கிற முடிக்குமா இயேசுவை நோக்குங்க. உங்களுக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஜீசஸ்க்கு இந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்திருக்கு, இந்த ஒரு அர்ப்பணம் இருந்திருக்கு, இந்த ஒரு தரிசனம் இருந்திருக்கு, இந்த ஒரு லக்கு அவர் வாழ்க்கையில் இருந்திருக்கு. தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவர் மனசில் வச்சு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அதுதான் அடுத்த மனக்லேசத்தை ஜெயிப்பதற்கு. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தால் மனக்லேசம் வரத்துக்கே வாய்ப்பில்லை. வந்தாலும் அது நம்ம ஜெயிக்காது, நாம தான் அதை ஜெயிப்போம்.
3ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விவிதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம ஒருத்தர் பாவின்னு பார்த்துட்ருக்கோம். கர்த்தர் நம்மளை பாவியாக பார்க்காம பாவத்தில் நம்ம ஆண்டவர் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக பார்த்து குமாரத்தையும் மாற்றி ஏற்றிருக்கும்போது நாம் ஒருத்தர் பாவியாக பார்க்கணும். அவங்க ஜபத்தெல்லாம் கேட்பாங்களா ஆண்டவர்? பாவிகளால் செய்யப்பட்டதாகவே இருக்கட்டுமே, சக விசுவாசி தான் பெரிய பாவி, நீங்கள் பரிசுத்தவனாக இருக்கட்டுமே, அவங்களால் செய்யப்பட்ட விபரீதங்களை நீங்கள் சகிக்கணும் தான் வேதம் சொல்லுது. சைக்கிள்னா மனக்லேசம் இருக்கும். மனக்லேசம்னா மனமகிழ்ச்சி இருக்கா? மனமகிழ்ச்சி இல்லாதுன்னா தேவ சமூகத்துக்கு போக முடியாது. தேவ சமூகத்தில் நம்மளுக்கு ஜபம் கேட்கப்படாது. நம்மை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். யோனாவை போல் நான் இன்னும் எரிச்சலாக தான் இருப்பேன்னு சொல்லலாம். புஸ்தகத்தை முடிச்சுட்டார், அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லத்துக்கு இல்லை. முடிவு என்ன ஆச்சுங்கிறது நித்தியத்தில் தான் போய் பார்க்கணும். யோனா பருவத்து வராமல் இருந்திருக்க மாட்டார். ஆனாலுமே அது வெகுமானத்துக்கு அடுத்த அநேக விஷயங்கள் என்ன அதெல்லாம் தெரியாது. அங்கே போய் பார்த்தா தான் மீதி ஸ்டோரி தெரியும். அதனால் வேத கதாபாத்திரங்களையும் தேவையில்லாமல் சப்பக்கட்டான வாழ்க்கையை எடுத்துக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருந்து பிதாவின் விதபாசத்தில் வீற்று கொண்டிருந்து திரும்பி நம்ம சேர்த்துக்க வரப்போகிற இப்படிப்பட்ட உத்தரவாதமிக்க காலத்தில் இயேசு இன்னும் வெளிப்படாத இருந்த காலத்தின் பரிசுத்தவான்களை ஆண்டிடத்தில் சாக்கு போக்காக சொல்லி நாம் எதையும் ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாது, எதையும் நம்ம நிரூபிக்க முடியாது. இயேசு செய்த பிற்பாடு இயேசு தான் நமக்கு முழு மாதிரி, முன்மாதிரி, மொத்தமான மாதிரி. 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எபிரேயர் 12:4. அந்த அளவுக்கு நம்ம இன்னுமே வாழலை. ஆக வேதாம ரீதியில் செயல்படுங்கள். வேதாம ரீதியில் செயல்படுங்கள் என்பது இயேசு எப்படி சகித்தாரோ அப்படி நாம் சகிக்கணும். கர்த்தராகிய இயேசுவை பற்றி அங்கே சொல்லும்போது அவர் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு சகிச்சிருக்கிறார், நமக்காக அவர் எவ்வளவா பாடுபட்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் வேதாம ரீதியில் செயல்படும்போது இயேசு மாத்திரம்தான் நமக்கு மாதிரி. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு மாதிரி. எபிரேயர் 13:12 வாசிக்கிறோம். அந்தபடியே 11 வாசிக்கும்போது, ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். ரத்தம் உள்ளே கொண்டு வரப்படுது, ஆனால் மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே அப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் பிறந்த ஊர், அவர் ராஜரீகம் பண்ண இருக்கிற ஊரை விட்டே வெளியே கொண்டு போய் ஒரு அக்கிரமக்காரனை போல ஆண்டவரை அவர்கள் நகரத்துக்கு புறம்பே சிலுவையில் அறைந்தார்கள். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அதனால் மனக்லேசத்தை ஜெயிப்பதற்கு வேதாம ரீதியிலே சிந்திக்கணும், வேதாம ரீதியிலே பேசணும், வேதாம ரீதியிலே செயல்படணும். அது எல்லாமே வேதாம ரீதி என்பது வேறு ஒரு மந்திரம் தந்திரம் அல்ல. வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். மத்தேயு 5, 6, 7 வாசிச்சுக்கணும், நிருபங்களை வாசிக்கணும். எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை தான் நமக்கு நேரிடுது. நமக்குன்னு ஒரு நேரிடுகிற சோதனை இன்னொருத்தருக்கு எங்கேயோ நேரிட்டுருக்கு. யாருக்குமே நேரிடாத சோதனை நமக்கு நேரிடுகிறது கிடையாது. ஆனால் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை தேவன் நமக்கு உண்டாக்குகிறார். சோதனையை ஜெயிக்க தேவன் பலன் தருகிறார். அதனால் மனக்லேசப்பட்டு நாம்
ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. கர்த்தருடைய சந்தோஷத்தை நம்ம இழந்து இருப்போம். ஆனால் தாவீது ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பி எடுத்துக்காமல் இருங்க. இது தந்த பரிசுத்தாவியானவரை என்னிடத்துல இதை எடுத்துக்காமல் இருங்க. திரும்பி எனக்கு தாங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் இழந்து போகாமல் இருக்க உதவி செய்யுங்க. நிலையான ஆவியை தாங்க, நிலைவரமான ஆவியை, சுத்த இதயத்தை நிலை சிருஷ்டிங்க அப்படின்னு கேட்குறாரு. அதனால் மனத்தாங்களுக்கு மனக்லேசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. வேண்டிய அளவுக்கு மேம்பாலங்கள், குறுக்கு பாலங்கள், பல அடுக்கு பாலங்கள் எல்லாம் கட்டும்படி நிறைய காரியங்களை போட்டேன். அதுக்குள்ளே தான் எல்லாம் அடங்கியிருக்கு. சொத்து பத்து, கொடுக்கல் வாங்கல், வேலை வாய்ப்பு, அந்தஸ்து, ட்ரெஸ்ஸு, வரவேற்பு, நிராகரிப்பு, மதிப்பு, மரியாதை, நமக்கு கொடுக்கப்படுற தருணம், நமக்கு வர வேண்டிய தருணத்தை தட்டி கழிப்பது, நிராகரிப்பது, நம்ம முன்னேற்றத்துக்கு தடை அனுப்பது, எல்லாத்துலேயே ஒவ்வொன்றா அடிக்க எல்லாத்தினாலையும் நம்ம மனக்லேசம் அடையலாம். ஒரு 64 விஷயம் சொன்னேன். அது 640 விஷயமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த காலத்தில் இருக்குது. ஏன்னா நாகரிகமுள்ள காலத்தில் என்னென்னத்தையும் நம்ம முக்கியப்படுத்தி வாழ்கிறோம். வெளியில் சொன்னாக்கா உலக துக்கம்னு சொல்லி வாழ்கிறோம். இன்னொன்று, மனக்லேசம் ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ரொம்ப பண்பாக சொல்கிறேன், கரிசனையோடு சொல்கிறேன். ரவி சொல்லிட்டான், ரவி என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நினைக்காம போனாலும் பரவாயில்ல. ஏசாயாவில் ஒரு காரியத்தை ஆரம்பத்திலே ஏசாயா தான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 1ஆம் அதிகாரம் ஏசாயா 1:3 ஒரு சில காரியங்களை வாசிக்கிறேன். The book of Isaiah, chapter 1, verses 3 onwards. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. மனக்லேசம் அடையலைன்னு ரொம்ப டீசெண்டாக சொல்லி மேட்சோ மேன், மேட்சோ உமன், ரொம்ப பெரிய பலசாலி, பராக்கிரமசாலின்னு காமிச்சிக்கிறதுல ஒரு பெரிய வெற்றி இல்லை. மனக்லேசம் அடைஞ்சிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு திணிக்கிறதும் இல்லை. வசனம் சொல்கிற மாதிரி அறிவில்லாமலும் ஜனம் உணர்வு இல்லாமல் இருக்கிறது. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பார சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்தருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் கொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று அவர் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். எனக்கு இப்போ பளிச்சுன்னு ஆண்டவர் உணர்த்தின அந்த விஷயம் அதுதான். இல்லை, நான் உணர்ந்த விஷயம் அதுதான். கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நான் வீணில் வழங்க விரும்பல. மனக்லேசம் இப்போ ஒன்றுமே அடையாதது போல் நம்ம நிறைய விஷயத்தை சமாளிச்சுட்டுருக்கலாம். ஆனால் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் கொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது அப்படிங்கிற நிலைமை குறித்து கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. சீழ் பிதிக்கிடணும். மனக்லேசம் அடைகிறது நல்லதில்லை. மனக்லேசம் அடைஞ்சிட்டோனாலும் சாவான பாவம் இல்லை. சீழ் பிதிக்கிடணும். மனக்லேசத்தை ரொம்ப வெளியே காமிக்காமல் காலமுறை சமாளிக்க முடியாது. கர்த்தருடைய பாதத்தில் கொட்டிருங்க. அன்னாள் ஒரு பெண் தான், பிரமாதமான ஒரு பெண். தேவனுடைய பாதத்தில் போய் மனக்லேசத்தை கொட்டினா. வீட்டில் சக்களத்தையோடு சண்டை பிடிச்சிக்கல. ஐப்படி சண்டை போல் ஓர்பாளுக்கும் அவளுக்கும் சண்டை உண்டாகலை. ஓ பிரைஸ் லார்ட். அவள் தன்னுடைய மன வேதனையெல்லாம் பிதாண்டத்தில் போய் தேவாலயத்தில் கொட்டினான். ஆசாரியன் கூட சந்தேகப்படுற அளவுக்கு
தன்னுடைய கிளேசத்தை ஆண்டுட்டு கொட்டினான். அந்த ஆள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட அது ஒரு சீல் புதுக்கிற விஷயம் மாதிரி தான். அப்போது தன்னுடைய உண்மையெல்லாம் சொல்லிட்டான். நான் இந்த மாதிரி மோசமான பொண்ணு இல்லை, நான் குடித்து வெறிக்கலை, என் துக்கம் இதுதான், இது ஆண்டுகிட்ட கொட்ட வந்தேன், நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் அப்படிங்கும்போது உடனே ஏலி பரிசுத்தன் ஆளுகை செய்கிறார். முதல்ல இந்த மாதிரி நிதானம் எல்லாம் பேசினவரை மறுபடியும் நிதானமாக பேசுகிறாருன்னா அதுவுமே தேவ கிரியை தான், தேவ கிருபை தான். அன்னாள் மேல் இருந்த தேவனுடைய இறக்கம், அன்னாளுடைய அர்ப்பணம், அன்னாளுடைய அந்த இதயத்தை ஊற்றின அந்த உத்தமம். அடுத்த வருஷம் நீ ஒரு குழந்தைய சுமந்திருப்பாய் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்கணும். அதனால் அவளால் பாரத்தை இறக்கி வைக்க முடிஞ்சுது. இதெல்லாம் பகிரங்கமாக பப்ளிக்காக செய்யணுங்கிற தலையெழுத்து இல்லை. சில விஷயம் பப்ளிக்காக செய்ய முடியாத நேரிட்டால் மேபி வி ஹாவ் டு டூ இட். அதெல்லாம் இடம்பொருள் ஏவலை பொறுத்தது. எதை பப்ளிக்காக செய்யணுமோ அதை பப்ளிக்காக செய்யணும், எதை ப்ரைவேட்டாக செய்யணுமோ அதை ப்ரைவேட்டாக செய்யணும், எதை தேவ பாதத்தில் கொட்டணுமோ தேவ பாதத்தில் கொட்டணும். ஆனால் சிம்பிளான மேட்டர் பப்ளிக்காக ரிசல்ட்ஸ் இருக்கணும். பகிரங்கமாக அதனுடைய விளைவு, மனக்லேசம் போயிடுச்சு, மன மகிழ்ச்சி வந்துடுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரணும். தனிமையில் மனக்லேச தேவ பாதத்தில் கொட்டினாலும் சரி, ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்புரவாய் மனக்லேசத்தை கொட்டி அதில் விடுதலை பெற்றாலும் சரி, அடுத்த கட்டம் மன மகிழ்ச்சி, முக மலர்ச்சி. ஆமாம், சீல் புதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. பிகு பண்ணிகிட்டே இதே காமிச்சிக்கிட்டே துக்கமாக இருக்குது, மனசே கேட்கல, ஒன்றுமே ஜெபமே உடலை, தேவ பிரசனை நான் பேசாதீங்க, வேஸ்ட்டு. ப்ளீஸ் COVID-19 உணருங்க. கடினமான வார்த்தைகளை சொல்லத்தான் இருக்குது, ஆனால் நான் சொல்லாமல் தான் அடக்கிட்டு இருக்கேன். பி கேர்ஃபுல். அவ்வளோதான். வசனத்தை கொண்டு வசனம் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை விட மனுஷன் சொல்வது சரியாக இருக்காது. சீல் பிதுக்கப்படாமல், காயம் கட்டப்படாமல், எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்கு. அதை நீங்கள் செய்யலைன்னா சோத்தரிக்கிறதும் துதிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் இதெல்லாம் வெட்டி பேச்சு, எல்லாம் எம்டி சப்ஸ்டிடியூஷன்ஸ் இன் லைஃப். அதனால் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், ஒப்புரவாகி விடுங்கள், வேதாம பிராரமாக சிந்தியுங்கள், செயல்படுங்கள், பேசுங்கள். திரும்பி வசனத்தெல்லாம் தியானமாக இருக்கணும், கேரக்டர் ஸ்டடி பண்ணணும், வேத கதாபாத்திரங்களை வாசிக்கணும், நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும், நிருபங்களை வாசிக்கணும், கிறிஸ்துவை சந்திப்பதற்கான ஆயத்தம் என்னங்கிற வாசிக்கணும். யூத் மீட்டிங்காக பேசுகிறேன், அதில் கூட நீங்கள் நான் பேசுனாலங்கிறதெல்லாம் வருஷக்கணக்காக சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் அதில் பிலிப்பியர் நிருபத்தில் ஒரு புது ஒரு கொத்தான உண்மைகளை நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தி சொல்லி கொடுக்குறார் வசனத்திலிருந்து. வசனம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் பல முறை அதை வாசிக்கலாம், இன்னுமே அது என்ரிச்சிங்காக இருக்கும். ஆனால் தியானத்தோடு நீங்கள் உங்கள் தியானத்தை அதிகரிச்சுக்கலாம். அது ஒரு கேட்லிஸ்ட் மாதிரி தான். நான் கொடுக்குற சிந்தனைகள், எனக்கு உணர்த்தப்பட்டவர்கள், அது ஒரு சின்ன உபகரணம் தான். அதுக்கு மூலமாக உங்கள் வாழ்விலே நீங்கள் சிறைப்படுத்தப்பட முடியாத சந்தோஷம், அன்இம்ப்ரெஷனபிள் ஜாய், அதுக்குள்ளே நீங்கள் வரலாம். சும்மா சந்தோஷம் இருக்கிற மாதிரி சமாளிக்கக்கூடாது, ஏமாற்றிக்கிட்டு புரியுதா? ஆமாம், ஃபசாட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சும்மா வேஷமாக தெரியக்கூடாது. சும்மா ஒரு பெரிய பீத்தலை இந்த பொம்மையெல்லாம் அந்த என்ன சொல்லுவோம் பப்பட் ஷோ மாதிரி, சாரதாஸ் கீதாஸ்லாம் வெளியில் ஒருத்தன் கரடி வேஷம் போட்டு நிற்பாங்க, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. doesn't take you anywhere. That is not your true identity. ஈடுபாடாக தான் இருக்கணும், ஈடுபாடாக இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பில்லை. ஒதுங்கிலாம் இருந்தெல்லாம் இங்கே பெருசாக சாதிக்க முடியாது. ரொம்ப சாதுரியமாக டிப்ளமேட்டிக்காக நடந்தெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. காயப்படணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் காயப்படுவோம். காயப்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு கோ அண்ட் இன்ஜர் சம்படி. ஆனால் நாம் தெரியாமையும் தெரிஞ்சும் காயப்படுத்திடுவோம். அதையும் தேவன் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். யாரை நம்ம காயப்படுத்தணுமோ அவங்கள தேவன் சரி பண்ணுறாரு.
யார் அவனை காயப்படுறோமோ தேவன் நம்மளை சரி பண்ணுறாரு. நம்முடைய பலவீனங்களை அறிய உதவி செய்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் ஒரு 15 வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை 8ஆம் அதிகாரம் முழுசுமே நீங்கள் வாசித்தாலும் ஒன்றும் பாவம் இல்லை, அவ்வளோ பிரமாதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு உபாகமம் 8ஆம் அதிகாரம். அதனால் மனக்லேசத்தை தவிர்ப்போம், மனக்லேசத்தை ஜெயிப்போம், மன மகிழ்ச்சிக்கு கடந்து வருவோம். குடும்ப காரியத்தில் ரொம்ப மையமாக ஒரு அச்சு மாதிரி, ஒரு ரெட்டை மாட்டு வண்டியில் போகும்போது அந்த வீல்ஸ் நடுவில் ஒரு அச்சு ஒரு குத்தி வச்சுருப்பாங்க. அது இல்லைன்னா அந்த வீல் முறிஞ்சு கீழே விழுந்துடும், ஆக்சல் அது வெளியே கலண்டுடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் குடும்பத்தில் ஒரு அச்சு, ஒரு அச்சாணி தேவன் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறாரு, உங்களோடு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார், உங்களை குணப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ 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 லார்ட். மனமகிழ இயேசுவை நாடு, குணமாக்கும் தழும்புகளாலே குணம் அடைந்து விடு. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ருகா பிரசந்தரா நசந்தர யாத்ரா லஷோபரபல கபரப ஷபரபல ரபலபலப. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் வேண்டுமென்றே பல வாரங்கள் இதை தியானிக்கிறோம் என்று இழுத்தடிக்க விரும்பாமல் மனக்லேசத்துக்குரிய மையமான விஷயங்களை மிகவும் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாய் கண்டு கொண்டுள்ளோம். மனக்லேசம் அடைவதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு விடுதலை தர வேதாம ரீதியிலே சிந்திக்கவும், வேதாமம் பேசுகிறது பேசவும், வேதாம ரீதியிலே செயல்படவும், வசனத்தை கொண்டு வாழ எங்களுக்கு நீர் அறிவுறுத்திருக்கிறீர். வசனத்தை எழுதி தந்தவரும் பரிசுத்த ஆவியானவரே. அதனால ஆவியிலே நிறைந்தும் கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்தும் உச்சரித்தும் தியானித்தும் எங்கள் வாழ்க்கையில் ஜெயம் காண உதவி செய்யும். திரும்பியும் நொண்டி குதிரைக்கு சறுக்குன்னு தான் சாக்குன்னு சொல்லி சப்பக்கட்டுகளிலும் ஏமாற்றங்களிலும் சாக்கு போக்குகளிலும் இரையாகி காலம், சமயம், நேரம், கிருபை, நன்மை, அபிஷேகம், தேவ தயவு, மனுஷ தயவு, தேவ திட்டம் எல்லாவற்றையும் இழந்து எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு மூத்த குமாரின் ஆவியோ, மூத்த குமாரத்தின் ஆவியோ, இல்லை புத்தி இல்லாத 5 கன்னிகைகளைப் போல எஜமான் வரும்போது, மணவாளன் வரும்போது எண்ணெயில், விளக்கில் எண்ணெய் இல்லாமல் கடைக்காரத்தை போய் காசுக்கு வாங்க போய் எஜமான் வந்து போன பிற்பாடு கைவிடப்பட்டுள்ளாய் இருந்து விடாதபடி எங்கள் அந்தஸ்தை காத்துக்கொள்ள, எங்கள் மேல் நீ வைத்த கரிசனையும் மரியாதையும் காத்துக்கொள்ள உதவி செய்யும். சமாதானத்துக்காக நாங்கள் போராட உதவி செய்யும். வேத வசனத்துக்கு மிஞ்சின நீதிமானா யோசியாமல் ஆண்டவரே வேத வசனத்துக்கு அடங்கி வாழ உதவி செய்யும். அதிக பேதையாக இருந்து தண்டிக்கப்படாமல், அதிக மிஞ்சின நீதிமானாக இருந்து ஆண்டவரே இதோ தேவ கோபத்துக்குள்ளாமல், பெருமையில் விழுந்து விடாமல் கர்த்தரை காத்திருக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உத்தம நிதானிப்பை எங்களுக்கு நீ கற்பியும். உமக்கு பயப்படும் எங்களுக்குள்ளே நிறையட்டும். தேங்க்யூ. நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் மனக்லேசத்தை குறித்து நாங்கள் வேண்டிய எல்லாவற்றையும் பார்த்து தான் இருக்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலாக பார்க்காவிட்டாலும் அதெல்லாம் இதற்குள்ளே தான் இருக்குது. அப்படியே ஒரு குண்டு கட்டா விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். இதில் இருக்கிற ஆண்டவரே உண்மைகளாலே நாங்கள் ஜெயம் சிறந்து வாழ உதவி செய்வோம். ஒவ்வொரு குடும்பங்களின் உறவு பலப்படட்டும், பெண்களுக்குள்ளே உறவுகள் பலப்படட்டும், ஆண்களுக்குள்ளே உறவு பலப்படட்டும், பெண் பிள்ளைகளுக்குள்ளே உறவு பலப்படட்டும், ஆண் பிள்ளைகளுக்குள்ளே உறவு பலப்படட்டும், குடும்பங்களுக்கிடையே உறவு பலப்படட்டும். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனோடு இருக்கிற உறவு பலப்படட்டும். தேங்க்யூ லார்ட். கண்ணாலே காணாத உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லியும் காண்கிற எங்கள் சகோதரி நாங்கள் நேசிக்க முடியாமல் போகும் வில்லங்கங்கள் முற்றிலும் நீங்கி போவதாக. தேங்க்யூ. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ரட்சகராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவதுமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்திலும் பாதுகாவலும் அந்யோனியும் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவர் அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் என்னென்னைக்கு இருப்பதாக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.